போலீஸ் ஸ்டேஷனில் கோமதி அழுதுகிட்டே இருப்பாங்க. அதை தாங்க முடியாத சரவணன் அவங்க அப்பா பாண்டியன் கிட்ட, அப்பா அம்மாவை மட்டுமாவது விடலாமேப்பா, அம்மா பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் இன்ஸ்பெக்டர் அம்மா உள்ளே வருவாங்க. அவங்க கிட்ட சரவணன் வேகமாக போய், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் எங்கள் அம்மாவை மட்டும் விட்டுருங்க மேடம் அப்படின்னு கெஞ்சுவாங்க. அதெல்லாம் விட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட, இவங்களை கொண்டு போறதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த போலீஸ்கார அம்மாவும் எல்லா பேப்பர்ஸுமே ரெடி ஆயிடுச்சு மேடம், இவங்களை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் எல்லாருக்குமே என்னன்னு புரியாது. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, உங்களை இங்க வச்சிருக்க முடியாது, இன்னைக்கு நைட்டு மட்டும் நாங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். கோமதி அதை விடவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. மேடம் எல்லாரையும் ஒன்னா ஒரே இடத்துல தானே இருக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லம்மா வேற வேற இடத்துல தான் இருப்பீங்க, அவங்கெல்லாம் வேற இடத்துல இருப்பாங்க, நீங்க வேற இடத்துல இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுமே கோமதி இன்னும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. வெளியில முத்துவேல், சக்திவேல், குமார், பழனி, ராஜி, அரசி, மீனாவோட அப்பா லாயர் எல்லாருமே இருப்பாங்க. இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலான்னு அரசியை தேத்திக்கிட்டு இருப்பாங்க. ராஜியும் அரசியும் தான் ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. உள்ள பாண்டியன் அந்த போலீஸ்கார அம்மா கிட்ட, என் வாழ்க்கையில இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டது இல்லை மேடம், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எங்க எல்லாரையும் விட்டுருங்க மேடம், என் பொண்டாட்டி கோமதி உடம்பு சரியில்லாதவ, இதெல்லாம் அவளால தாங்கிக்க முடியாது மேடம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்குவாரு. ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டாச்சு சார், நாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு வருவாங்க. அப்ப வண்டியில ஏற போகும்போது அரசி, ராஜி, மீனா எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. ராஜியும் அரசியும் கோமதி கைய பிடிச்சுக்கிட்டு வருத்தப்படுவாங்க. பாண்டியனும் கோமதியும் வண்டியில ஏறினதும் மத்த 3 பேரையும், சரவணன், கதிர், செந்தில், அவங்க 3 பேரையும் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. மீனாவோட அப்பா தான் செந்தில் கிட்ட போய், மாப்பிள்ள நீங்க வருத்தப்படாதீங்க, நாளைக்கு எப்படியும் வெளியில கொண்டு வந்துடலாம், அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நீங்க தான் ஆறுதலா இருக்கணும், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ராஜி கதிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. கதிரும் ராஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜிக்கு அவங்க அப்பா தான், ராஜி அழாத ராஜி, நம்ம பாத்துக்கலாம், நாளைக்கு வெளியில கொண்டு வந்துடலான்னு ராஜிக்கு ஆறுதல் சொல்வாரு. இன்னைக்கு எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இத பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு சொட்டு கண்ணீராவது வந்துடும். அவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குழலி வேற வீட்டுல இருந்தாலுமே அவங்க மேலயும் கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்கள மட்டும் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை அதை தனி ஸ்டோரியா இன்னும் ஒரு ட்ராக்ல ஒரு 10 எபிசோட் வரைக்கும் காட்டுவாங்களோ என்னவோ. மீனாவோட அப்பா என்ன சொல்வாருன்னா, மீனா ராஜி அரசியெல்லாம் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருமா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் மீனா என்ன சொல்வாங்கன்னா, அப்பா குவார்டர்ஸ்க்கு போல, நான் எங்க வீட்டுக்கு தான் போறேன், நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பழனி என்ன சொல்வாருன்னா, மீனாவோட அப்பா கிட்ட, நான் கூட இருந்து பாத்துக்கிறேன், நான் பிள்ளைங்களை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால மீனாவோட அப்பா பழனி கிட்ட, சரி நீங்க இருந்து பாத்துக்கோங்க, எதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. முத்துவேலும், வாங்க எல்லாரும் போலாம், வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு, அரசி 2 பேருக்குமே ஆறுதல் சொல்லி, அம்மா நாளைக்கு வந்துருவாங்க, வருத்தப்படாத அரசின்னு அவகிட்டையும் சொல்லி கூட்டிட்டு வருவாரு. ராஜி, மீனா, அரசி 3 பேருமே சக்திவேல், முத்துவேல் கூட ஒரே கார்ல வருவாங்க. பழனி, குமார் எல்லாம் 2 வீலர்ல வருவாங்க. ஏற்கனவே அங்க வெளியில முத்துவேலோட அம்மாவும் வடிவு, மாறி எல்லாருமே 3 பேருமே நின்னுக்கிட்டு இருப்பாங்க. பழனிய பார்த்ததுமே, எங்கடா அவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டதும், இதோ பின்னாடி வண்டியில வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்க வந்து கார்ல வந்து இறங்கிடுவாங்க. அரசி இறங்கின உடனே அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி மேல சாஞ்சு அழுவாங்க. ராஜி அவங்க அம்மா கிட்ட போய் வருத்தப்படுவாங்க. அவங்க அம்மாவும் ராஜிக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. கோமதியோட அம்மா இப்போ, கோமதி எங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கவும், அம்மா உள்ள போய் பேசிக்கலாம், எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்து நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அதனால முத்துவேல் உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நீ சொல்லுடா, முதல்ல சொல்லுடா, கோமதி எங்க அப்படின்னு திரும்ப கேட்கவும் பழனி தான் சொல்லுவாரு, அவங்கள விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அக்காவை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அத்தா, அவங்க மேல கண்ணா பின்னான்னு கேஸ் போட்டிருக்காங்க. கோமதியோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, அந்த பிள்ளை இங்க செடிக்கு தண்ணி ஊத்தும் போது வெளியில வரும்போதெல்லாம் நான் பாத்திருக்கேன், பேசியிருக்கேன், அவ்வளவு அமைதியான பொண்ணா இருக்கும், இந்த பொண்ணா இப்படி செஞ்சது,
அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டாங்க இல்லையா, பெறவும் விடலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பழனி என்ன சொல்வாருன்னா, அதை விட கெட்டதா அவங்க நிறைய கேஸ் கொடுத்திருக்காங்க, அக்கா மேலையும் மச்சா மேலையும் நிறைய புகார் கொடுத்திருக்காங்க, நிறைய கஷ்டப்படுத்தினதா பொய் புகார் எல்லாம் கொடுத்திருக்காங்க. முத்துவேல் அவங்க அம்மா கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாம்மா, நாளைக்கு கூட்டிட்டு வந்துடலாம், நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, நாளைக்கு மத்தியானம் நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம், பெரிய லாயரா தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போக சொல்வாரு. அரசி, ராஜி, மீனா எல்லாம் உள்ள போவாங்க. கோமதி வீட்டுக்கு தான் எல்லாருமே உள்ளே போவாங்க. கோமதியோட அம்மாவும் அங்கே தான் இருப்பாங்க. உள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ பழனி தான் முத்துவேல் சக்திவேல் கிட்ட, அண்ணே நீங்களும் வாங்க அண்ணே, தங்கச்சிக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க, தங்கச்சி வீடு வரைக்கும் வரமாட்டீங்களா, வாங்க அண்ணே உள்ள வாங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு வருவாரு. வடிவு மாரியுமே கோமதி வீட்டுல தான் இருப்பாங்க. ராஜிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. ராஜியோட அப்பா உள்ள வந்து உட்கார்ந்ததுமே ராஜிக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அப்பா நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆறுதலா தான் இருந்தது. இப்பவும் ராஜிக்கு அவங்க அப்பா ஆறுதல் சொல்வாரு. நாளைக்கு கூட்டிட்டு வந்துடலாம் ராஜி, நீ கவலைப்படாம இரு, எல்லாருமே சேர்ந்து அங்க வந்துருங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ராஜி அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுமே பழனி, நான் பாத்துக்கிறேன் அண்ணே, நான் இங்கேயே இருக்கேன் அண்ணே, இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. சரி நீ பாத்துக்கோ, சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் எல்லார்கிட்டையும் நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஜெயில எல்லாரையுமே தனித்தனி ரூம்ல வச்சிருப்பாங்க. பாண்டியன் அன்னைக்கு சண்டை நடந்தப்போ சரவணன் அவர்கிட்ட சொன்னதை நினைச்சு பாப்பாரு. உலகமே தலைகீழ மாறினாலும் பரவாயில்லப்பா, எனக்கு இவ வேண்டாம்ப்பா, எனக்கு இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சரவணன் சொன்னதை நினைச்சு பாப்பாரு. சரவணனும் அன்னைக்கு சண்டையில மயிலோட அம்மா பேசினதெல்லாம் நினைச்சு பாப்பாரு. நடந்தது நடந்து போச்சு, எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கலாம், என் பொண்ணை உள்ள கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொன்னதும் கோமதி இல்லேனா அப்படிம்பாங்க. இல்லேனாவா, நீங்க ஒருத்தரும் நிம்மதியா இருக்க முடியாது, போலீஸ் கேஸ்ன்னு இழுத்து விட்டுருவேன், அதுக்கப்புறம் உங்க குடும்ப கௌரவம் தான் சந்தி சிரிக்கும், இப்படியெல்லாம் மயிலோட அம்மா பேசினதை நினைச்சு பாப்பாரு. கதிரோட ரூம் பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் அந்த வழிய போவாரு. கதிரே அவர் போறத பார்த்துட்டு, சார் எங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க சார், எங்க அம்மா தாங்க மாட்டாங்க சார், என்ன பண்றீங்க சார், அவங்கள என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுக்குள்ள அந்த போலீஸ்காரர் திரும்பி போயிடுவாரு. கோமதியும் மயிலோட அம்மா பேசுனதை நினைச்சு பார்த்து அழுவாங்க. நீங்க எல்லாரும் பேசின பேச்சுக்கும் நீங்கெல்லாம் பண்ண ஒவ்வொரு செயலுக்கும் எல்லாரும் அனுபவிப்பீங்க அப்படின்னு மயிலோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகத்துக்கு வந்து கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. அது என்னமோ உண்மைதாங்க, நிஜத்துல கூட நல்ல குடும்பத்துக்கு தாங்க இப்படியெல்லாம் கஷ்டம் வருது. பழனி அவங்க அண்ணனுங்க கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, மச்சான் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவமானத்தை தாங்கிக்க மாட்டாரு, ஏதாவது பண்ணிக்குவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்வாரு. முத்துவேல் என்ன சொல்வாருன்னா, நீ வேற பயமுறுத்தாதடா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்வாரு. எல்லாம் நாளைக்கு கூட்டிட்டு வந்துடலாம், தைரியமா இரு அப்படின்னு சொல்வாரு. இன்னையோட உங்க குடும்ப நிம்மதி தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க, டைவர்ஸ் கேக்குறீங்களோ டைவர்ஸ் அப்படின்னு மயிலோட அம்மா சொன்னதை தான் பாண்டியன் திரும்ப திரும்ப நினைச்சு பாப்பாரு. கோமதியும் எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே, கடவுளே நான் பார்க்க கூடாத இடத்தையெல்லாம் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாங்க. அங்க வெளியில ஒரு செக்யூரிட்டி லேடி இருப்பாங்க, அவங்க தான் அங்க வருவாங்க. ஏமா எவ்வளவு நேரம் தாம்மா அழுதுகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதி அவங்க கிட்ட, ஏமா என் புருஷனும் என் பிள்ளைங்களும் என்ன பாடுபடுறாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பாடும் படமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேடி. கோமதி அவங்க கிட்ட, என் புருஷனையும் பிள்ளைங்களையும் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கம்மா, நீங்க அழாம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அந்த லேடி போகும்போது கோமதி அவங்க கிட்ட, மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க கிளம்பி போனதும் கோமதி உள்ள, ஐயோ கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் சோதிக்கிற, தினமும் கோயிலுக்கு போனதெல்லாம் இதுக்குதானா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழும்போது இருமல் வரும். அதனால அங்க இருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பானையில தண்ணி இருக்கும், அதை எடுத்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. திரும்பவும் இருமல் வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் போல இருக்க. அதனால அதை நெஞ்ச பிடிச்சுக்கிட்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. தண்ணி டம்ளரும் கீழே விழுந்துரும். அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.